அனைவருக்கும் வணக்கம். கூசுஜை ஆன்சர்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மயம்பட்டி நத்தம் திண்டுக்கல் மாவட்டம். எடுதூக்கி பள்ளியில் பயிலும் பயன்தான் நாடு காக்கும் தலைவன் நாளை விளங்க போயிடான். திக்குத்த தமிழ் திக்கட்டு பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். எதிர்கால பேக்குளத்தில் நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதவை புரிந்திட ஆசிரியர் பெருமக்களே, நண்பனே, மாணவ செல்வங்களே, ஆண்டோர்களை சான்றோர்களே, போன்றோர்களே, வஞ்சகம் வானகம் என்னை வாழ வைத்த தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வழக்குகளை தெரிவித்து தலைப்பிற்கு நுழைகிற தாறுகள் தங்கள் காதுகளை பாட்டுக்கோர் புலவர் பாரதியாரை பற்றி எனக்கு தெரிந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். சுப்பிரமணிய பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர். இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் தெரிவிக்கும் விடுதலை போர் கவிதைகள் வாயிலாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். இவர் ஒரு கவிஞர் மட்டுமல்லாமல் எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர். தன்னுடைய பாடல்கள் மூலம் மக்களின் சிந்தனைகளை தட்டி எழுப்பியவர். தன் தாய்மொழியார் தமிழ் மொழி மீது அளவு கடந்த பட்டுக்கொண்ட இவர் யாம் மண்ணு மொழிகளிலே தமிழ் மொழி போல் இந்தவதைக்கும் காரணம் என்று போற்றி பாடியுள்ளார். ஆங்கிலேய கல்விகள் பாரதத்தை சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருந்த போது தனது பாட்டால் துரத்தி எடுத்தவர். 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் நாள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் சின்னசாமியாருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். இவரது பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணியன். சிறு வயதிலேயே தாய் இறந்துவிட தந்தை காட்டிய வழியில் நடந்தார். சிறு வயதிலேயே பாரதியாருக்கு தமிழ் மொழி மீது சிறந்த பற்றும் புலமையும் இருந்தது. 7 வயதில் கவிதைகள் எல்லாம் தொடங்கினார். தனது 2ஆம் வயதில் கவிப்பாடும் ஆற்றலை வெளிப்படுத்திய பாரதியாரை பாராட்டிய எட்டயபுரம் மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். அன்று முதல் இவர் சுப்பிரமணிய பாரதியார் என்று அழைக்கப்பட்டார். 1897ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி பாரதியாருக்கு அவரது வாழ்நாளில் மறக்க முடியாத நாளாக மாறியது. 15 வயதில் பாரதிக்கு 7 வயது சிறுமி செல்லாமலாவோட பாலியல் திருமணம் நடந்தது. இனி இதுபோல தவறுகள் நடக்கவே கூடாது என்று அப்போதே கருதிவிட்டார். பின்னாடி தன் கவிதைகள் மூலம் பாலியல் திருமணத்திற்கு எதிராக நீட்டவர் பாரதியார். 16 வயதில் தந்தை இறந்துவிட வறுமையில் வாடினார். கஷ்டப்பட்டு காசிக்கு சென்று அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத மற்றும் இந்தி மொழி கற்றிருந்தார். இந்த மொழி மட்டுமல்லாமல் ஆங்கிலம், வங்காள போன்ற பிற மொழிகளை புலமை பெற்றவர்களை புலமை பெற்றதால் தான் யாபத்து மொழிகளிலே தமிழ் மொழி போல் ஏதாவது எங்கும் காணோம் என்று போற்றி பாடியுள்ளார். பாரதியார் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட தொடங்கினார். பாரதியார் எழுதிய பாடல்கள் காட்டி தீ போட்ட பரவி மக்களை வீரக்கொலை செய்தது. கத்து கிற்றி ரத்த விட்டு யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தை நித்தியத்தை நம்ம யாரு சேர்ந்து நெருப்பு கடலாய் கொத்தளித்தார் பாரதியார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்று ஆங்கிலேயருக்கு பயந்து கிடந்தவரை கூட தட்டி எழுப்பி ஆங்கிலேயருக்கு எதிராக நிற்க தூண்டியது. பாரதியார் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். பட்டங்கள், ஆள்வது, சட்டங்கள் செய்வது பாரினின் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்ணுரிமைக்காக பாடியுள்ளார். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று திருநமை ஒழிப்பு குறித்து பாடியுள்ளார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பாடியுள்ளார். பாரதியார் தனது இல்லம் அருகில் உள்ள பார்த்தசாரதி கோவிலுக்கு செல்வது வழக்கம். அங்குள்ள யானைக்கு தேங்காய் வாழைப்பழம் கொடுப்பது வழக்கம். அப்படி ஒரு நாள் தேங்காய் வாழைப்பழம் கொடுக்கும் போது யானை அவரை கீழே தள்ளிவிட்டது. அன்று முதல் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் நாள் பாரதியார் இயற்கை எழுதினார். பாரதியார் நினைவாக அவரது பிறந்த ஊரில் மணிமண்டபமும் திருவுருவச் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. பாரதியார் வாழ்ந்த வீட்டினை தமிழக அரசு பராமரித்து வருகிறது. மக்கள் பார்வையிட வசதிகளும் உள்ளது. பாரதியார் இம்மண்ணை விட்டு நீங்கினாலும் இன்றும் என்ன மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டே இருப்பார். நாமும் அவரை நினைத்து போற்றுவோம். மாதா, பிதா, குரு, தெய்வம். பேச படிக்க மாதாவுக்கும், பேச்சு படிக்க பிதாவுக்கும், பேச்சு நாகரிகம் கற்றுக்கொடுத்த குருவுக்கும், எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.